வணக்கம் நண்பா, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி ஜிபி கம்பெனியோடைய வெல்டிங் மிஷின் ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் எரிஞ்சிடுச்சு. அதான் வெல்டிங் கேபிள் சொருகிற கனெக்டிங் சாக்கெட் எரிஞ்சிடுச்சு. இதை நம்ம மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துருவோம். இது மாற்றுறது ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம அதோடைய கவர் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்குன்னா எரிஞ்சு போயிருக்கு. ஸோ சுத்தமாக அப்படியே சொருவி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது வெல்டிங் மிஷின் டேமேஜ் ஆகிடும், வெல்டிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடும் லூஸ் கனெக்ஷனால். இந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா லூஸ் கனெக்ஷன் தான் அப்நார்மலாக ஹீட் ஆகும். நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிஷினை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட ப்ளோயர் இருக்குது, ப்ளோயரில் க்ளீன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா ப்ரஷ்லலாம் பெருசாலாம் க்ளீன் ஆகாது, ப்ளோயரில் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஏன் ப்ளோயரில் பண்ண சொல்கிறேன்றது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, பாருங்க, இந்த கண்டிஷனில் இருக்கிறதால இதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நம்ம ப்ளோயரில் க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. பை சான்ஸ் இல்லைன்னா ஓகே, வேறு வழி இல்லைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா வாங்கின காலத்துலேருந்தே இதை கழட்டி க்ளீன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் டஸ்ட்டு வரும், பட் இவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்காது. இது ஃபுல்லாகவே வெறும் டஸ்ட்டாக தான் இருந்தது. அதனால தான் ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணோம். இப்போ நம்ம ஓல்ட்ரு மாற்றுறத எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கேபிள் கனெக்டர் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த சாக்கெட்டை. இதில் மேல் ஃபீமேல் 2 வரும். இப்போ நம்மளுக்கு தேவை மாற்ற வேண்டியது ஃபீமேல் மட்டும்தான். இப்போது நம்ம ஃபீமேல் சாக்கெட்டை மிஷின்லேருந்து கழட்டி எடுத்துருவோம். மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பார் போட்டு ஒரு போல்டு வச்சு டைட் வச்சுருப்பாங்க. அந்த போல்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்துட்டோன்னா அந்த கனெக்ட் பண்ண கிரவுண்டு இல்லை பாசிட்டிவ் ரெண்டுத்தில் ஏதாவது கட் ஆகிடும். ஓகேங்களா, 2 சாக்கெட்டில். அதனால் நம்ம எந்த சைடு கட்டுறோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பெரிய நெட்டு ஒன்று இருக்கும். அந்த நெட்டை ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ஒரு நார்மல் டைட் தான் இருக்கும். ஏன்னா இந்த சாக்கெட் வந்து சுற்றக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே இன்செர்ட் ஆகிடும். பெரிய நெட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் வேறு இருக்கும். இந்த கேப்பில் தான் மிஷினில் டைட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த ஓல்டரையும் கழட்டி அடுத்த சாக்கெட்டையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். சாக்கெட் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன். ரிங்கு இல்லை அப்படின்னா டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நோஸ் பிளேயர் இல்லை டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் நோஸ் பிளேயரே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த எரிஞ்சு போன சாக்கெட்டை வந்து கழட்டி எடுத்துருவோம். இப்போ நான் சாக்கெட்டை கழட்டி எடுத்துகிட்டு இது என்ன கண்டிஷன் பாருங்கள், அது மொத்தமாகவே எரிஞ்சு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷன் வரைக்கும் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெல்டிங் மிஷின் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. லூஸ் கனெக்ஷன்றது கேபிளும் டேமேஜ் ஆகும், கரண்ட்டும் கிளியராக வெல்டிங் அடிக்கும்போது கரண்ட்டும் கிளியராக வராது, மிஷினும் டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம இந்த சாக்கெட்டை வந்து நம்ம கழட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெட்டை கட்டிட்டோம். அதுக்கு அடுத்தது பெரிய வாஷர் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்தாச்சு. நம்ம எதில் எந்த ஓல்டர் வேணாலும் போட்டுக்கலாம். 2 ஓல்டரே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஒன்று இருக்குது. இந்த லாக்கு அதே மாதிரி அந்த கட்டிங் ஏரியா வந்து மிஷின்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் அந்த கட்டிங் ஏரியா ஷீட் ஆகிற மாதிரி கட்டிங் இருக்கும். அதை போடுறோம். அடுத்தது ஒரு பெரிய வாஷரை போடுறோம், நெட்டை போடுறோம், கலகலன்னு டைட்டு வச்சிடறோம். அவ்வளோதான். கொஞ்சம் இடம் கொஞ்சம் லைட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்காது, பட் ஆனால் வச்சிடலாம், மாட்டிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம ஸ்பேனர்லேயும் டைட்டு வச்சிடறோம். ஸ்பேனரில் டைட் வைக்கும்போது ரொம்ப டைட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சாக்கெட் வந்து சுத்தாத அளவுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க, மெட்டல் பாடிலையும் சரி இந்த சாக்கெட்லேயும். அதனால் வந்து ரொம்ப டைட் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, இறுக்கி பிடிச்சா போதும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சாக்கெட் கண்டிப்பாக உடஞ்சிரும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு சாக்கெட்டை நம்ம மாட்டிடலாம். இந்த சாக்கெட் மாட்டும் போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட்டிங் மட்டும் கரெக்டாக போட்டுங்க. கட்டிங்கில் நீங்கள் கட்டிங் போகிறத பற்றி பேசலை, கட்டிங் ஏரியாவை கரெக்டாக சூட்டபுளாக போட்டுக்குங்க. அடுத்தது உள்ளே இருக்கிற இன்னர் பீஸை போடுறோம். அடுத்தது பெரிய ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும், அதை போட்டு ப்ளஸ் வந்து பெரிய நெட்டை வச்சு டைட் வச்சிடலாம். இதை வந்து சாதாரணமாக நோஸ் பிளேயர்லேயே வச்சிடலாம். இல்லை என்கிட்ட ஸ்பேனர் இருக்குன்னா ஸ்பேனர் டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரிங்கு போடுறதுக்கு அங்கே இடம் வந்து சூட்டபுளாக இருக்காது.
இப்போ நம்ம நோஸ் பிளேயரில் வைக்கிற டைட்டே தாராளமாக போதுமானது. ஏன்னா அந்த சாக்கெட் வந்து உடையாமையும் இருக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக டைட் வச்சோம்னா டேமேஜ் தான் ஆகும் சாக்கெட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம அந்த பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணுற நெட்டுக்கு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். அதோடு சேர்த்து வச்சு போட்டோம்னா இறுக்கி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இது வேணுன்ற அளவு மட்டும் டைட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மெட்டல் பீஸோடு தான் நிற்கும். பட் ஆனால் இதுவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா சாக்கெட் உடைய தான் செய்யும். அளவுக்கு அதிகமான டைட்டு வந்து எக்காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க. லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இல்லாத இருக்கணுன்றதுக்காக நம்ம டைட்டு வைக்கிறோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இப்போது வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வேண்ட அளவு மட்டும் டைட் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வச்சுருக்கேன் பார்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணி மிஷின் வேலை செய்தான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, மிஷின் வேலை செய்யுது. இப்போ நம்ம கரண்ட்டையும் அதிகமாக்கியும் குறைச்சியும் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டன். இப்போ நம்ம ஸ்க்ரூவை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாடி ஸ்க்ரூ கவரை வந்து அப்படியே உள்ளே இறக்கி விட்டோம் அப்படின்னா அழகாக இறங்கிக்கும். ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுருந்தான். இதில் ஸ்க்ரூ ஏதாவது டேமேஜாக இருந்தது, அதில் ஹெட்டு கிளியராக இல்லை அப்படின்னா ஸ்க்ரூவை மாற்றிடுங்க. அதுதான் நம்ம அடுத்த வாட்டி கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இது யூஸ் இல்லைனாலும் மற்றவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை ஏதாவது பற்றி மிஷினை பற்றியோ, இல்லை ஃபேனு, எலக்ட்ரிக்கல் கூட்ஸை பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக் பண்ணி போட்டு விட்றேன். நன்றி, வணக்கம்.